வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் நேகே அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எல்லோருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 3 இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை பற்றி அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் முகவுரை, த பிரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் பிரியாம்பிள்? பிரியாம்பிள்னா என்ன, முகவுரைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த இன்ட்ரோடக்ஷன் டு தி கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதுதான் அரசியலமைப்பு, அதுதான் அதிகாரம். அந்த அரசியலமைப்பை வைத்து தான் அந்த நாடு ஆளப்படும். அந்த அரசியலமைப்புக்கு முகவுரை, அதில் இந்த புத்தகம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விளக்குரை தான். இந்த ப்ரிஃபேஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா புக்ஸில், அதுதான் இங்கே பிரியாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் பிரியாம்பிள். அப்போ நம்ம பிரியாம்பிள்ன்ற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்தோம். ஸோ இங்கே தமிழ் மீடியம் வந்து லைக் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே தமிழ் மீடியம் கொடுத்துருக்கேன். லைக் தமிழ் மீடியம் வந்து கடைசியில் வந்து தமிழ் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து தமிழை வந்து தனியாக பிரித்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் அவங்களுக்கு தனியாக நோட்ஸ் காமிக்கிறேன். ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நமக்கு பிரியாம்பிள்ன்ற கான்செப்ட் எடுத்தோம். அடுத்து த இந்தியன் பிரியாம்பிள் இஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை தி பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அப்போ அந்த பிரியாம்பிள்ன்ற அந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடுறப்போ ஜனவரி 22, 1947 ஜான் 22, 1947 ஜவஹர்லால் நேரு வந்து லைக் இந்திய அரசியலமைப்போட குறிக்கோள் இதுதான் இருக்க போகிறது, அடுத்து இந்த நாடு இதை வைத்து தான் ஆளப்பட போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை வைத்து தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் வந்து எழுதப்பட்டது. அடுத்து த டெக்ஸ்ட் ஆஃப் தி பிரியாம்பிள். இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா solemnly resolve to constitute India into a sovereign, socialist, secular, democratic and republic and assure its all its citizens justice, social, economic and political and the liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all the fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. And we adopt this, we give ourselves this constitution on this day in the Constituent Assembly on 26th November 1949 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்த இந்திய மக்களாகிய நாம் நமக்கே நாங்கள் கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு நாங்களே இதை கொடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. solemnly resolved இந்தியாவை வந்து நாங்கள் எப்படி கட்டமைக்க போகிறோம் என்றால், ஃபர்ஸ்ட் பாருங்க, சோவரின் இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக, யாருக்கும் அடிபணியாது, யாருக்கும் வந்து அடிமையும் கிடையாது, யாருக்கும் பெரிய நாங்கள் அரசனும் கிடையாது அப்படின்ற அந்த கான்செப்ட் அதான் இறையாண்மை அப்படின்னு. பிரிட்டிஷ் கிட்ட நாங்கள் வந்து அடிமை தனத்தில் இல்லை, டொமினியன் அந்தஸ்துலாம் கிடையாது அப்படின்றாங்க. அதான் இறையாண்மை. நாங்கள் யார் கூட வேணால் போர் செய்ய போகலாம், யார் கூட வேணால் நாங்கள் போரை முடித்துக் கொள்ளலாம், எந்த உடன்படிக்கையும் நாங்கள் வந்து சைன் பண்ணலாம், யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த பேரரசிலும் நாங்கள் அங்க வைக்கவில்லை அப்படின்றது சோவரின். சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். ஓகேங்களா? லைக் சமதர்மம் இந்த வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்து ஆட் ஆக லைக் இணைக்கிறாங்க இந்த மூன்று வார்த்தைகளும். அதாவது 1976 இந்திய அரசியலமைப்புல இந்த பிரியாம்பிள்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் லைக் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன், அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள்ல இந்த மூன்று வார்த்தைகள் மட்டும் சேர்ப்பாங்க. அப்போ லைக் செகுலர் அப்படி, சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். சமதர்மம் அப்படின்னா இங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க இந்த அரசாங்கம் பாடுபடும் அப்படின்றாங்க. லைக் செகுலர் அப்படின்னா மத சார்பற்றது. இந்தியா என்ற நாட்டுக்கு எந்த ஒரு மதமும் தொடர்பு கிடையாது, அதாவது இந்திய அரசுக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது அப்படின்றாங்க. இங்கே வந்து இந்து ரிலிஜனுக்கு ஒரு லீவு விடுவாங்க, புத்திஸ்ட் ரிலிஜனுக்கு லீவு விடுவாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு லீவு விடுவாங்க, முஸ்லீமுக்கு லீவு விடுறாங்க, லைக் இஸ்லாமுக்கு லீவு விடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் செகுலர். டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை ஆளுவார்கள் அப்படின்றது டெமோக்ராட்டிக். ரிபப்ளிக் அப்படின்னா இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார், மக்களில் ஒருவராக இருப்பாங்க. ஓகேங்களா? லைக் எந்த ஒரு அரசு குடும்பத்தில் பிறந்தவருக்காக அவர் வந்து மன்னராக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து பிரசிடென்ட், அவங்க வந்து குடியரசு, மக்களின் தலைவர் தான் அங்கே உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பாங்க. அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் நாங்கள் என்னென்னலாம் கொடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ், நீதி கொடுக்குறோம். என்ன நீதி? சமூக நீதி. சமூக நீதி அப்படின்னா முதல்ல நீ நானும் சமம், உட்காந்து பேசு அப்படின்றோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக், இப்போ லைக் உயர்ந்த சாதியினருக்கு வந்து பிஜிடிஆர்பியில் வேற சம்பளம், ஒரு பட்டியலின சமூகத்தில் இருக்கவங்களுக்கு வேற சம்பளம் அப்படின்னு கிடையாது. எக்கனாமிக் சமூக நீதி அப்படின்னா இந்த வேலைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாது. அதுதான் லைக் பொருளாதார நீதி. பொலிட்டிக்கல் நீதி, அரசியல் நீதி. அரசியல் நீதி என்பது லைக் எந்த சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ அதுதான் அரசியல் நீதி. ஓகே. லிபர்ட்டி ஆஃப் தாட். லிபர்ட்டி ஆஃப் தாட் அப்படின்னா சுதந்திரம்.
சிந்திப்பதற்கான சுதந்திரம், அதை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், பிலீஃப் அப்படின்னா நம்புவதற்கான சுதந்திரம், ஃபெய்த் அப்படின்னா வழிபடுவது, ஒர்க்ஷிப் லைக் ஒரு மதத்தை நம்பி அதை வழிபடுவதற்கான சுதந்திரம் இந்திய அரசமைப்பு கொடுக்கும் அப்படின்றாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோரும் சமமாக நாங்கள் கருதி எல்லோருக்கும் லைக் தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வேலை வாய்ப்புகளை நமக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க முற்படுவோம். அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம், அவர்கள் அனைவரும் இடத்தை லைக் குடிமக்கள் அனைவரும் கிட்ட ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவத்தை நாங்கள், ஃபெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவத்தை நாங்கள் லைக் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. லைக் அஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி, ஒவ்வொரு தனி மனிதனின் மரியாதையை சுயமரியாதையை நாங்கள் வந்து பாதுகாப்போம். அண்ட் யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்றாங்க. நம்ம இந்திய நாட்டினோடு இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்றாங்க. இதை வந்து என்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 26, 1949, ஓகேங்களா. ஸோ அன்னையில் தான் இது அடாப்ட் பண்ணாங்க. என்னைக்கு இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 26 ஜனவரி 1950, அதுதான் முதல் சுதந்திர தினம். இது எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் 1970. இதுவரை ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, 1976 42வது அமெண்ட்மெண்ட்ல. சோர்ஸ் இது எங்கிருந்து எடுக்கப்பது, யாருக்கு இந்த இந்தியா கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அதிகாரம் எங்கிருந்து வருது அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. கீவேர்ட்ஸ் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னா சோவரின் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, சோஷியலிஸ்ட் அப்படின்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இது பாருங்க, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. செகுலர்னா நோட் ஸ்டேட் ரிலிஜன், டெமோக்ராட்டிக் ரூல் பை தி பீப்பிள், மக்களின் ஆட்சி தான் இங்க இருக்கும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 வருஷத்துல ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ரிபப்ளிக் அப்படின்னா எலெக்டட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், மக்கள் உச்சபட்ச அதிகாரத்தில், இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர் குடியரசுத் தலைவர், அவர் மக்களில் ஒருவராக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க், ஓகேங்களா. அடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபெட்டர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இது ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் கேசஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தேவைப்படாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி டஃபாக இருந்தாலுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். அப்படின்னா தான் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ பெருவரி யூனியன் 1960 அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பில் இது ஒரு அங்கம் கிடையாது, அதனால அதை எப்போ வேணா மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. இல்லை, அது வந்து பகுதி தான், இந்திய கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி தான், அதை வந்து மாற்றுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு லைக் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எல்ஐசி வழக்கு, எல்ஐசி ஆஃப் இந்தியா 1995 பிரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது வந்து தனியாக நம்ம பிரிக்க முடியாது, அது வந்து ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்கும். அதோட கருத்துக்கள் தான் அங்கே உள்ளெல்லாம் கொடுத்துருக்காங்க, டீப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதை வந்து ஈஸியாக மாற்ற முடியாதுன்னு மறுபடியும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இங்கே வந்து ஈஸா பார்ட்டுன்னு சொல்கிறாங்க, இங்கே இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கடினமாக அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து கேட்கலாம், ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட்டில் இது பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். சோஷியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி 3 வார்த்தை, ஓகேங்களா. சமதர்மம், லைக் சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதுதான் தமிழ். ஸோ தமிழில் வந்து நோட்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பைலிங்குலாக தாங்க இருக்கும். அது வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து லைக் சார் எஜுகேஷன் மெத்தடாலஜிலாம் இங்கிலீஷில் மட்டும் தானே இருக்கும் அப்படின்னாங்க. இல்லையே, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 டி பகுதியில் வந்து மீடியம் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் அந்த மேஜர் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், அவங்களுடைய 110 கேள்விகள் மட்டும்தான் அந்த லாங்குவேஜில் இருக்கும். மற்ற எல்லோருக்கும் எல்லா கேள்விகளும் லைக் 2 லாங்குவேஜ் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜும் சரி, எஜுகேஷன் மெத்தடாலஜியும் சரி பைலிங்குலாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் வந்து திருத்தம், அது அந்த வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தங்கள், ஓகேங்களா. இதை எடுத்துக்கலாம். அடுத்து இப்போது கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நிறைய டீச்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, சார் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க. லைக் பாருங்கள், வாட் இஸ் தி பிரியாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. பிரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா கன்க்ளூஷன் கிடையாது, த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி, இங்கே முடிஞ்சு, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, when was the preamble adopted? preamble எப்போ எடுக்கப்பட்டது? adoptedன்ற வார்த்தை, ஓகேங்களா, எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நடைமுறைக்கு வந்தது தான் 26 ஜனவரி. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 26 நவம்பர் 1949. அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம், அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுது, ஓகேங்களா. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா which words are added to the preamble by the 42nd amendment in 1976? 1976ல என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக், சோவரின் வராது, ஈக்குவாலிட்டி கிடையாது, சோஷியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி, ஆப்ஷன் பி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்,
The Indian preamble is based on which document அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டாக்குமெண்ட்டை வைத்து நம்ம வந்து இந்தியன் preamble எடுத்தாங்க அப்படின்னா the absolute resolution drafted by Pandit Jawaharlal Nehru. அடுத்து which case established the preamble is an integral part of the constitution, LIC of India. கொஸ்டின் நம்ம ஒரு கண்டென்ட்டை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதுக்கு மேலேயும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாலாம் வரணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லா எக்ஸாம்ஸும் வந்து இப்போ வந்து தே டிமாண்ட் தி பெஸ்ட் டேலண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், பெஸ்ட் டேலண்ட்ஸை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வந்து நீங்கள் வந்து கரிசனமாக இப்படி இருக்கும், லைக் 21 TRB அப்படி இருந்துச்சு சார், 21 இஸ் பாஸ்ட், வி ஆர் லிவிங் இன் 25th, ஓகேங்களா? 2025 இருக்கிறோம், நம்ம 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதனால் அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அதே மாதிரி தான் இருக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து நிறைய மாறிடுச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க. நீ மேலே இருக்கவன் மாறினா கீழே இருக்கவன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவான் அப்படின்றாங்க. அதனால தான் நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்க போகிறான்றது அதிலே தெரிஞ்சுக்கும். நல்லா சொல்கிறேங்க, ப்ரிப்பேர் ஃபார் தி ஒஸ்ட். புரியுதா? கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க தயவு செய்து, ஓகேங்களா? அடுத்து வாட் டஸ் செக்குலர் மீன் இன் தி பிரியாம்பிள் அப்படின்றாங்க. செக்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னா நோ ஸ்டேட் ரிலிஜன், ஓகேங்களா? அதுதான் செக்குலர். அடுத்து which constitution was the first to begin with the preamble அப்படின்றாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அது நமக்கு தெரியும். ஓகே, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து how many times has the preamble amended? ஒரே ஒரு தடவை தான், once. அடுத்து 9th question, what does the republic mean in the preamble அப்படின்னு கேட்குறாங்க. preambleனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிபப்ளிக்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிபப்ளிக் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எலெக்டட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, ஓகேங்களா? அப்போது அவங்க இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன். 145 கோடி மக்களுக்கும் முதன்மையானவர் அவர் தான். அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அப்போ எவ்வளோ பவர் முக்கியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த preamble mentions which type 3 types of justice அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். இந்த ஆர்டர் மாறக்கூடாதுங்க, இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். முதல்ல நான் வந்து நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னை நிற்க வச்சு நீங்கள் உட்காந்து பேச வைக்கிறீங்க, லைக் நிற்க வச்சு தான் என்னை பேசுகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல சமூக நீதி, எல்லாம் சமம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே preamble பற்றி. மித்த டாபிக் எல்லாமே நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ பீப்புள்.